ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அரிசி ஊற வச்சுட்டு சரி வாசல் தெளித்து கோலம் போடலான்னு சொல்லிட்டு அரிசி ஊற வச்சுட்டு கோலம் போட போயிட்டேன். கோலம் போட்டு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணனே குழம்பு என்ன பண்ணனே தெரியலையா. நேற்று வேறு மார்க்கெட்டுக்கு போகல. எப்போயுமே சண்டே மார்க்கெட் போவோம். சரி தக்காளி பழம் இருந்தது, தக்காளி பழம் குழம்பு வச்சுட்டு முட்டைக்கோஸ் ஒன்று இருந்தது, முட்டைக்கோஸ் பொரியல் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். இதுக்கு என்ன காம்பினேஷன் நல்லாயிருக்குமா என்னன்னு எனக்கு தெரியலை. இருந்தாலும் அதுதான் இருந்ததை செஞ்சுட்டேன். சரி எல்லா வேலையும் முடிச்சுட்டு டீ வச்சு குடிக்கலான்னு சொல்லிட்டு டீ வச்சு குடிச்சிட்டு இருந்தேன். அப்புறம் மணி 8:15 ஆயிடுச்சா. ஹஸ்பண்டுக்கு வேறு டைம் ஆகிடுச்சு. அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் பேக் பண்ணி ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்தா மாவாட்டினதெல்லாம் ஃப்ரிட்ஜிலேருந்து வடிஞ்சு இதாக இருந்தது. அப்புறம் ஃப்ரிட்ஜெல்லாம் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு சாப்பாடெலாம் அப்படி இப்படியே இருந்துச்சு. அதெல்லாம் எடுத்து சாப்பாடெல்லாம் குண்டால போட்டுட்டு பாத்திரத்தை விளக்கி வச்சுட்டேன். பாத்திரம் விளக்கி வச்சுட்டு சிங்க்கெல்லாம் கழுவி விட்டேன். எவ்வளோ தான் சிங்க்கு கழுவுனாலும் எங்கள் சிங்க் மட்டும் இப்படி தான் இருக்குது. எவ்வளோ தான் ப்ரஷ் போட்டு கழுவுனாலும் இப்படி தான் இருக்குது. சரி பாத்திரம் கழுவி முடிச்சுட்டு சிங்க்கெல்லாம் கழுவிட்டு வீடெல்லாம் கூட்டி விட்டுட்டு பிள்ளைங்க எழுந்திரிச்சாங்கன்னா தோசை ஊற்றி கொடுக்கணும். திங்கக்கிழமையானா எனக்கு மட்டும் தான் சலுப்பாக இருக்குமா, உங்களுக்கும் சலுப்பாக இருக்குமா? கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.